Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சேமியா உப்மா. வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு ஸ்டீல் பேனில் கடலை எண்ணெயை எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கிறோம். சால்ட் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதும் மேகி மசாலா, இது ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. கிட்ஸுக்கு செய்கிறனால மேகி மசாலா ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நான் 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அனில் ரோஸ்டட் சேமியா எடுத்துக்கிறேன். மூடி வச்சு தண்ணி நல்லா பாயிலுக்கு வந்ததும் நம்ம ரோஸ்டட் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உதிரியான சேமியா உப்மா ரெடி. மேலே கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சேமியா உப்மா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.